இரவு உணவு ரொம்ப ரொம்ப தவறு செய்யக்கூடிய இடம் வந்து இதுதான். ஸோ இரவு உணவு நல்ல கோதுமை ரவையில் உப்புமா, ரவை கிச்சடி, ஒரு நாள் சிறுதானிய அடை, ஒரு நாள் வந்து சப்பாத்தி சாப்பிடுவீங்களா சாப்பிட்டுக்கோங்க, இல்லை எல்லா தானியங்களை வைத்து தோசையாக சுட்டு சாப்பிடுவீங்களா, நல்லது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை நோய் இருக்கிறவங்கன்னு மட்டும் இல்லாமல் எல்லோருமே காலையிலையோ இல்லை ராத்திரியோ வாரத்தில் 2 நாளாவது இந்த கோதுமை ரவா கிச்சடியை செஞ்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் கோதுமை ரவையை கடாயில் சேர்த்துடலாம். ஸ்டவ் லோ ஹீட்லேயே இருக்கட்டும். 3 நிமிஷம் ரவையை நம்ம ஃப்ரை பண்ணணும். கைவிடாமல் ரவையை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ரவை கருகி போயிடக்கூடாது. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ரவையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 பட்டை, 4 லவங்கம், சோம்பு 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் 2, பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 1 நிமிஷம் நம்ம வதக்கிக்கணும். அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு தேவையான காய்கறி பீன்ஸு, தக்காளி 1, பச்சை பட்டாணி, கேரட் எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கடாயில் சேர்த்துடலாம். கூடவே காய்கறி கொஞ்சம் வேகிறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸ்டவ் லோ ஹீட்லேயே இருக்கட்டும். கடாயை மூடி காய்கறியை 5 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். அடிக்கடி மூடியை ஓப்பன் பண்ணி காய்கறியை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது காய்கறி சேர்த்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி இந்த ரெசிபிக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துடலாம். 1 கப் கோதுமை ரவைக்கு 3.5 கப் தண்ணி சேர்க்கணும். வெள்ளை ரவையில் கிச்சடி செய்தாலும் இதே ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணால் போதும். தண்ணீர் மட்டும் 1 கப் வெள்ளை ரவைக்கு 2 கப் சேர்க்கணும். இப்போது இந்த கோதுமை ரவை கிச்சடிக்கு தேவையான 3.5 கப் தண்ணீர் சேர்த்துட்டோம். 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கடாயை மூடி வச்சிடலாம். தண்ணீர் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கோதுமை ரவை சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணீர் நல்லா கொதிச்சிருச்சு. இனி நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கோதுமை ரவையை சேர்த்துடலாம். கோதுமை ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணீர் மறுபடியும் கொதித்ததும் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு கடாயை மூடி வச்சிடணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் கடாயை ஓப்பன் பண்ணுறேன். கிச்சடி கொஞ்சம் குழவாக தான் இருக்குது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடாயை மறுபடியும் மூடி வச்சிடலாம். அடுத்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். கிச்சடி இப்போ பார்த்திங்கன்னா சரியான பக்குவத்தில் வந்திருக்கு. இந்த பக்குவத்தில் இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஃபைனலாக கொஞ்சம் மல்லித்தலையும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா டேஸ்டியான கோதுமை ரவை கிச்சடி தயார். நான் இன்றைக்கி இந்த கிச்சடிக்கு நிலக்கடலை சட்னி தான் வச்சுருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்கன்னு மட்டும் இல்லாமல் எல்லாருமே இந்த ஹெல்த்தியான கோதுமை ரவா கிச்சடியை வாரத்தில் 2 நாளாவது செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அன்னம் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.